அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே ஆபிரகாமை குறித்து தொடர் செய்தியாக நாம் கற்று வருகிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையை பல்வேறு கோணங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய வசனத்தை எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாராக. அதை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் வலிமையும் அவர் தருவாராக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஆபிரகாமின் நகைப்பு என்பது. அருமையானுள்ளே, நகைப்பு என்பதை ஆங்கிலத்திலே லாஃப் என்று சொல்லி நாம் அழைக்கிறது உண்டு. நகைப்பை விரும்பாத மனிதர்கள் யாருமே இல்லை. நகைப்பை குறித்து அல்லது அதோடு இணைக்கப்பட்ட மகிழ்ச்சி என்கிற அந்த வார்த்தையானது வேதாமத்திலே 25 தடவைகளுக்கு மேலாக அது வருகிறது. உண்மையாகவே நகைப்பவர்கள் சிலர்தான். சிலர் வெளியே நகைப்பார்கள், ஆனால் உள்ளத்திலே நரக வேதனையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையான நகைப்பை ஆண்டவர் விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, வேதாமத்திலே ஆதியாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து ஆதியாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் 8வது வசனம் வரை வாசித்தால் இந்த நகைப்பை குறித்து திருமறையிலே அங்கே 3 முறை வருகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, துக்கப்பட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி எழுதுகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஐ வாசிப்பீர்கள் என்றால், சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தில் அவனுக்கு நிலைக்கும் பலன் என்ன தெரியுமா? நகைப்பு அல்லது கழிப்பு என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். குணசாலியான ஸ்திரீயின் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்தவ நம்முடைய திருமறை வேதாமத்திலே அங்கே சங்கீத புஸ்தகத்திலே 3 முறை நகைப்பை குறித்து வருகிறது. சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்திலே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே 37ஆம் சங்கீதம் 13ஐ வாசித்தால், ஆண்டவர் துன்மார்க்கரை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே 59ஆம் சங்கீதம் 7ஐ வாசித்தால், ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். இந்த 3 இடங்களிலும் நகைப்பு என்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக அல்ல, அது தண்டனையாக நியாய தீர்ப்பின் பொருளிலே வருகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன? ஆபிரகாமின் நகைப்பு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த அதிகாரத்திலே ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார், சாராய் என்கிற பெயரை சாராள் என்று மாற்றுகிறார். அந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16லே ஆண்டவர் சொல்கிறார், நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்
அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் அவன் நகைக்கிறான். வேத வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே ஆபிரகாம் ஓங்குப்புற விழுந்து அவன் நகைத்தான் என்று சொல்லப்படுகிறது. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லி நகைக்கிறான். இந்த நகைப்பானது விசுவாசத்தின் நகைப்பாகும். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் சந்தேகப்படவில்லை அல்லது கேள்வி கேட்கவில்லை. அதை நம்பினான், ஏற்றுக்கொண்டான், ஆமோதித்தான். அந்த ஆமோதித்ததற்கு அடையாளமாக பணிந்து நகைத்து அவன் ஆண்டவரை தொழுது கொள்கிறான். இந்த நகைப்பானது விசுவாசத்தின் நகைப்பு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டதினால் வருகிற மகிழ்ச்சியின் நகைப்பாக காணப்படுகிறது. வாரன் வெஸ்பி என்கிற ஒரு வேத பண்டிதர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இது அவிசுவாசத்தின் நகைப்பல்ல, உண்மையாகவே விசுவாசத்தின் நகைப்பு என்று சொல்லி ஆபிரகாமின் நகைப்பை குறித்து வாரன் வெஸ்பி தன்னுடைய விளக்க உரைகளிலும் தன்னுடைய நூல்களிலும் அவர் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தரும்போது தம்முடைய தூர காட்சியை குறித்த தரிசனங்கள் திட்டங்களை தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நீங்கள் நகைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். இரண்டாவதாக இன்னொரு நகைப்பு வருகிறது. அது என்னவென்றால் சாராளின் நகைப்பாகும். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12, 13 வாசித்து பாருங்கள். 3 மனிதர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். சந்திக்கும்போது சாராள் எங்கே என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த உற்பவ காலத்திலே அல்லது அடுத்த முறை நான் வரும்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி அவர்கள் அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார்கள். இதை கூடாரத்திலே கேட்டுக்கொண்டிருந்த சாராள் நகைக்கிறாள். அவள் சொல்கிறாள், வயதான ஆபிரகாமுக்கோ அல்லது கிழவியான எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்று சொல்லி அவள் நகைக்கிறாள். உடனே அந்த 3 மனிதர்களும், அதாவது தேவ மனிதர்கள் சொல்கிறார்கள், இங்கே சாராள் நகைத்தாள் என்று சொல்கிறார்கள். அப்போது சாராள் சொல்கிறாள், நான் நகைக்கவில்லை என்று பொய் சொன்னாள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாராள் உண்மையாகவே நகைத்தாள் என்று சொல்லி பேசுகிறார்கள். இந்த இடத்திலே சாராளின் நகைப்பு என்பது விசுவாசத்தின் நகைப்பு அல்ல, அவிசுவாசத்தின் நகைப்பாக அது காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வெளிப்பாடுகளையும் தேவனுடைய சத்தியத்தையும் திருமறை கூறுகிற அந்த இரகசியங்களை அநேகர் கேட்கும்போது பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்படியாக இருக்குமோ என்று அவிசுவாசத்திலே அநேகர் நகைக்கிறதை நானும் நீங்களும் பார்த்திருக்கிறோம். ஏன் நீங்களும் நானும் கூட பல சமயங்களிலே ஆண்டவருடைய வேத வார்த்தையை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை வாசிக்கும்போது நம்முடைய மனித ஞானத்திலே அல்லது மனித படிப்பின் அடிப்படையிலே இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி அவிசுவாசத்தினாலே நகைக்கிறோம். இன்றைய நாட்களிலே அநேகருடைய ஜீவியத்திலே இந்த அவிசுவாசம் உள்ள அந்த நகைப்பு காணப்படுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, 2 கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். உங்களுடைய நகைப்பு விசுவாசத்தினால் ஏற்பட்ட நகைப்பா அல்லது அவநம்பிக்கையினாலே அவிசுவாசத்தினாலே ஏற்பட்ட சாராளின் நகைப்பா என்பதை மறுமதிப்பீடு செய்ய ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு உங்களோடு தன்னுடைய வசனத்தின் மூலமாய் பேசும் பொழுது, பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் பொழுது, தன் திட்டத்தை நம்ம உணர்த்தும் போது நமக்குள்ளே அவிசுவாசத்தை பிசாசானவன் விதைக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே தான் வேத வசனம் சொல்கிறது, அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. 3வது ஒரு நகைப்பு வருகிறது. அது யாருடைய நகைப்பு என்றால், ஆகாரின் மகனான, அதாவது ஆபிரகாமினுடைய இன்னொரு மனைவியாகிய ஆகாரின் மகனான இஸ்மவேலுடைய நகைப்பாக காணப்படுகிறது.
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அங்கே ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். அதே சமயத்திலே அந்த ஈசாக்கு பிறந்த பொழுது அவன் பால் மறந்த அந்த நாளை விருந்தாக விழாவாக ஆபிரகாம் கொண்டாடுகிறார். அந்த சமயத்திலே இந்த இஸ்மவேல் அவனை பார்த்து நகைத்தான் அல்லது பரியாசம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. பரியாசம் என்பதும் ஒரு விதமான நகைப்பு தான். ஆங்கிலத்திலே மாக்கிங் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை அற்பமாக எண்ணி அல்லது அற்பமாக அவர்களை மதிப்பீடு செய்து அற்பமாக நடத்தி கொண்டு பரியாசம் பண்ணுகிற ஒரு பெருங்கூட்டத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் வேத வசனத்திலே இந்த பரியாசத்தினுடைய விளைவு என்ன? இஸ்மவேலும் அவனுடைய தாயும் அந்த இடத்திலிருந்து துரத்தப்படுகிறதை திருமறையிலே நீங்கள் வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1 பாருங்கள். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 31 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 29 பாருங்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஆவியின்படி பிறந்தவர்களை அப்பொழுது துன்பப்படுத்துகிறது போல இப்போதும் துன்பப்படுத்துகிறார்கள். ஆகவே ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஆவிக்குரியவர்களை, ஆவிக்குரிய வாழ்வு இல்லாதவர்கள் பரியாசம் பண்ணுகிற நிலையை நாம் காண்கிறோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக பிரசிக்கிற மக்கள், ஆண்டவருக்காக பாடுபடுகிற மக்கள், ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணின மக்களை இந்த பூமியிலே பெரும்பான்மையான மக்கள் பைத்தியக்காரர்களாக அல்லது பரியாசத்தோடு அவர்களை பேசி நடத்துகிறதை இந்நாளிலே காண முடிகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்கிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழியை சொல்வார்களானால் நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிப்பீர்கள் என்றால் துள்ளி குதியுங்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 3வது நகைப்பு பரியாசத்தின் நகைப்பு. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பரியாசத்தின் நகைப்பு இருக்கிறதா? தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு வருகிறார். அதை கண்ட தாவீதினுடைய மனைவி சவுலுடைய அந்த குமாரத்தியாக மீகாள் அற்பமாக எண்ணினாள். அதனுடைய விளைவு என்ன? அவள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் போனாள் என்று திருமறை வசனம் சொல்கிறது. பரியாசத்தை நானும் நீங்களும் விதைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பரியாசம் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப அறுக்க வாய்ப்பு உண்டு என்பதை உணர அழைக்கப்படுகிறோம். 3 விதமான நகைப்பை சொன்னேன். முதலாவது விசுவாசத்தின் நகைப்பு, 2வதாக அது அவிசுவாசத்தின் நகைப்பு, 3வது பரியாசத்தின் நகைப்பு. 4வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அது என்னவென்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்திலே அங்கே வேதவசனத்தை வாசித்தால் ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த மகனுக்கு பேர் ஈசாக்கு என்பது. இந்த ஈசாக்கு என்கிற பெயரை ஆண்டவர்தான் ஆபிரகாமுக்கு அதை முன்பே வெளிப்படுத்தியிருந்தார். ஈசாக்கு என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஒன் ஹூ லாவ்ஸ் என்று சொல்லலாம். அதாவது நகைக்கிறவன் என்று பொருள் கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த ஈசாக்கு பிறந்ததினாலே துக்கத்தோடு இருந்த சாராளுக்கு நகைப்பு நேரிட்டது அல்லது நகைப்பு அவள் வாழ்க்கையிலே புரண்டு ஓடியது. இந்த ஈசாக்கு பிறந்ததினாலே ஆபிரகாம் அங்கே சாராளுடைய குடும்ப வாழ்விலே அவருடைய முதிர் வயதிலே நகைப்பு மகிழ்ச்சி தாண்டவம் மாடியது. ஆனால் இந்த ஆபிரகாம் சாராளுடைய பிறந்த அந்த மகனுக்கு பேரே நகைப்பு தான். இந்த நகைப்புக்கு காரணம் என்ன? ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ் என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதனாலே வருகிற நகைப்பாகும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் இருக்கிற விசாரணைக்காரன் ஒரு நாளும் உனக்கு மகனாக இருப்பதில்லை, உன் கற்ப பிறப்பானவனே அவன் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தமானது எத்தனையோ ஆண்டுகள் கழித்து முதிர் வயதிலே நிறைவேறியது. அந்த முதிர் வயதிலே நிறைவேறியது காரணம் என்ன? ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே
இந்த ஈசாக்கினுடைய பேரின் பொருள் என்ன? நகைப்பு என்று பொருள். அந்த நகைப்புக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பல எண்ணங்கள் ஓடலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வேதாமத்திலே தந்தார். நான் ஜெப நேரத்திலே பரிசுத்த ஆவியினாலே தந்தார். ஆனால் வாக்குத்தத்தங்களெல்லாம் இருக்கிறதே தவிர ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி அவிசுவாசத்தோடு அங்கலாய்த்து கொண்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அவர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நமக்கு நிறைவேறுகிற காலம் தெரியாதே தவிர ஆனால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வருகிறேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே என்னை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்த அந்த காலங்களிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்று வரை ஒன்று கூட தரையிலே விழவில்லை என்பதை நான் சாட்சியாக உறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவேதான் வாக்கு மாறாத தேவன், பொய் உரையாத தேவன், தான் சொன்ன வார்த்தைகளை ஒன்றை கூட தரையிலே விழாதபடி நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போகும்போது ஆண்டவர் எரேமியா மூலமாய் சொன்னார், 70 ஆண்டுகள் கழித்து அவர்களை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதே போல 70 ஆண்டுகள் நிறைவேறும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து திரும்ப வரப்பண்ணினார். அருமையானவர்களே, வாக்கு மாறாத தேவன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஸ்திரீயின் வித்தாகிய மேசியாவை குறித்து வாக்கு கொடுத்தார் தேவாதி தேவன். ஏற்ற காலம் வந்தபோது மேசியாவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்தார். அருமையானவர்களே, இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்ததினாலே துக்கப்படுகிறவர்கள் நகைக்கிறார்கள், துயரப்படுவருடைய கண்ணீர்கள் மாறுகிறது. ஆண்டவர் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருகிறார். அந்த மகிழ்ச்சி நகைப்பு ஆண்டவர் தருகிற ரட்சிப்பினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வருவதினாலே அல்ல நிறைவேற்றியதினாலே அந்த ஈசாக்கு பிறந்தான். ஆகவே ஈசாக்கின் பொருள் என்ன? நகைக்க பண்ணுகிற தேவன் என்பதை பொருள் கொள்ளலாம். ஈசாக் என்றால் பொருள் என்ன? ஒருவன் நகைக்கிறான் என்று பொருளாகும். ஆகவே ஈசாக்கினுடைய பேரின் பொருளே நகைப்பில் தான் தொடங்குகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக என்னையும் உங்களையும் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை மறுமதிப்பீட்டு செய்து பாருங்கள். உங்கள் முன்பாக 4 நகைப்பை சொன்னேன். விசுவாசத்தின் நகைப்பை ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து சொன்னேன். 2வது சாராளின் நகைப்பை, அது அவிசுவாசத்தின் நகைப்பு என்று சொன்னேன். அதே சமயத்தில் இஸ்மவேலுடைய நகைப்பை, அது பரியாசத்தின் நகைப்பு என்று சொன்னேன். ஆனால் ஈசாக்கின் மூலமாக அந்த குடும்பத்திலே புரண்டு ஓடுகிற அந்த நகைப்பை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதனால் வருகிற நகைப்பு என்று சொன்னேன். அருமையானவர்களே, உங்களுடைய நகைப்பு எப்படி இருக்கிறது? ஆபிரகாமின் நகைப்பை போல என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நகைப்பு காணப்பட வேண்டும். சாராளின் நகைப்பு அவிசுவாசத்தின் நகைப்பாக காணப்பட்டது. ஆனால் அதே போல இஸ்மவேலுடைய நகைப்பானது அது உண்மையாகவே அது பரியாசத்தின் நகைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே இந்த பரியாசம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் விழிப்போடு இருப்போம். விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அது காணப்படாதபடி விழிப்போடு அதை ஜாக்கிரதையாக எதிர்த்து போராட ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். 4வதாக வாக்குத்தத்தம் நிறைவேறுவதினால் வருகிற அந்த நகைப்பாகும். இப்படிப்பட்ட அந்த நகைப்புகளை நாம் சிந்தித்தோம். நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆபிரகாமை போல விசுவாசத்தின் நகைப்பாகவும் அதே சமயத்திலே அங்கே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருவதனால் வருகிற நகைப்பாகவும் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய ஆண்டவருக்குள்ளாக நம்மை தரைமட்டுமாய் தாழ்த்தி ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல நாளிலே
இந்த தேவனுடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே சொல்ல பலன் தந்தீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆபிரகாமின் அந்த நகைப்பை எங்களுக்குள்ளே உருவாக்கி தாரும். சாராளின் நகைப்பு எங்களை விட்டு அகன்று போக உதவி செய்யும். இஸ்மவேலுடைய நகைப்பு ஆகிய பரியாசத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து துடைத்து போடும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருவதனால் வருகிற அந்த நகைப்பிலே வளர எங்களுக்கு பலந்தார். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் மாறி நகைப்பு வெள்ளம் போல புறப்பட்டு வர உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.